चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 14/12/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பிரபுவின் பரிவாரம் அனைத்தையும் விட சிறந்த பரிவாரம். இன்று பாப்தாதா தன்னுடைய சிரேஷ்ட பிராமண பரிவாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிராமண பரிவாரம் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த பரிவாரம். அதை நீங்கள் அனைவரும் நல்ல விதமாக தெரிந்திருக்கிறீர்களா? பாப்தாதா முதலில் பரிவாரத்தின் குடும்பம் அன்பின் சம்பந்தத்தில் கொண்டு வந்தார். நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் என்ற இந்த ஞானம் மட்டும் சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் குழந்தைகள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் என்று கூறினார். அந்த மாதிரி தந்தை மற்றும் குழந்தைகளின் சம்பந்தத்தில் கொண்டு வந்தார். அந்த சம்பந்தத்தில் வருவதனால் உங்களுக்குள்ளும் தூய்மையான சகோதரன் சகோதரியின் சம்பந்தத்தில் வந்தீர்கள். எங்கு பாப்தாதா சகோதரன் சகோதரியின் சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது என்றால் என்னவாகிறது? பிரபுவின் குடும்பம் ஆனது. ஒருபொழுதும் கனவில் கூட நடைமுறை ரூபத்தில் நேரடியாக பிரபுவின் பரிவாரத்தில் வாரிசாகி ஆஸ்தியின் அதிகாரி ஆவோம் என்ற இந்த பாக்கியத்தை நினைத்திருக்கிறீர்களா? நடைமுறை ரூபத்தில் பிரபுவின் பாலனையை பெறுவேன் என்ற இந்த எண்ணம் கூட இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இந்த அனைத்து அனுபவங்களையும் செய்வதற்கான பாக்கியமும் பிரபுவின் பரிவாரத்தின் எப்பொழுதும் ஆனீர்களோ அப்பொழுதுதான் பிராப்தி ஆனது. எந்த அளவு உயர்ந்த பரிவாரத்தின் அதிகார உரிமையுள்ள குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள், எந்த அளவு தூய்மையான வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஆன்மீக பிராப்திகளின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த அனைத்தையும் அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? பரிவாரம் மாறிவிட்டது, யுகம் மாறிவிட்டது, தர்மம் காரியம் அனைத்தும் மாறிவிட்டது. யுகம் பரிவர்த்தனை ஆன காரணத்தினால் துக்கமான உலகத்திலிருந்து சுகமான உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள். சாதாரண ஆத்மாவிலிருந்து புருஷோத்தமர் ஆகிவிட்டீர்கள். 63 ஜென்மங்கள் சேற்றில் இருந்தீர்கள். இப்பொழுது சேற்றில் இருக்கும் தாமரை மலர் ஆகிவிட்டீர்கள். பிரபு பரிவாரத்தில் வருவது என்றால் பல பிறவிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் ரேகை உயர்ந்ததாக ஆகிவிடுவது. பிரபு பரிவாரம் என்றால் தாக்குதலில் இருந்து விலகியவர், பாதுகாப்பாக ஆகிவிடுவது. ஒருபொழுதும் பிரபு குழந்தைகள் மேல் தாக்குதல் நடக்க முடியாது. பிரபு பரிவாரத்தினுடையவராக ஆனீர்கள். பிறகு நிரந்தரமாக அனைத்து பிராப்திகளின் களஞ்சியம் நிரம்பிவிடுகிறது. அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிவிட்டீர்கள். அதன் காரணமாக இயற்கையும் பிரபுவின் குழந்தைகள் உங்களின் வேலையாளாக சேவை செய்யும். இயற்கை பிரபு பரிவாரத்தை சேர்ந்த உங்களை
சிரேஷ்டமானவர்கள் என்று புரிந்து உங்கள் மீது பல பிறவிகளுக்கு விசிறியை வீசிக்கொண்டே இருக்கும். சிரேஷ்ட ஆத்மாக்களின் வரவேற்பில் மரியாதை காரணமாக விசிறி வீசுவார்கள் இல்லையா? இயற்கை நிரந்தரமாக மரியாதை கொடுத்து கொண்டே இருக்கும். பிரபு பரிவாரத்தின் மீது இப்பொழுதும் கூட அனைத்து ஆத்மாக்களின் மேல் அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் ஆதாரத்தில் இதுவரையிலும் மகிமை பாடிக்கொண்டும் பூஜை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். பிரபு பரிவாரத்தின் சரித்திரங்களை எவ்வளவு பெரிய நினைவு சின்னமாக சாஸ்திரங்களையும் பாகவதத்தையும் இப்பொழுதும் கூட அன்புடன் கேட்கிறார்கள் மற்றும் சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். பிரபு பரிவாரத்தின் ஆசிரியர் மற்றும் இறை மாணவ வாழ்க்கையின் படிப்பின் நினைவு சின்ன சாஸ்திரம் கீதையை எவ்வளவு தூய்மையுடன் விதிபூர்வமாக கேட்கிறார்கள் மற்றும் சொல்கிறார்கள். பிரபு பரிவாரம் தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆக்குகிறார்கள். அந்த மாதிரியான ஆசனம் பிரபு குடும்பத்தினரை தவிர வேற யாருக்கும் கிடைக்க முடியாது. இதுதான் பிரபு குடும்பத்தின் விசேஷம். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளும் இதய சிம்மாசனதாரியாக ஆகிறார்கள். வேறு எந்த ராஜ்ய குடும்பத்திலும் அனைத்து குழந்தைகளும் சிம்மாசனதாரி ஆவதில்லை. ஆனால் பிரபுவின் அனைத்து குழந்தைகளும் அதிகாரி குழந்தைகள். அனைவரையும் ராஜா ஆக்கிவிடுகிறார். ஜென்மம் எடுத்தவுடனேயே அனைத்து குழந்தைகளுக்கும் சுயராஜ்யத்தின் திலகத்தை தந்தை இட்டு விடுகிறார். பிரஜா திலகம் இடுவதில்லை, ராஜா திலகம் இடுகிறார். மகிமையும் ராஜா திலகத்திற்குத்தான் இருக்கிறது இல்லையா? விசேஷமாக ராஜா திலகம் இடும் நாளை கொண்டாடுவார்கள். நீங்கள் அனைவருமே ராஜா திலகமிட்ட நாளை கொண்டாடி விட்டீர்களா? அல்லது இப்பொழுதும் கொண்டாட வேண்டுமா? கொண்டாடி விட்டீர்கள் தான் இல்லையா? குஷியின் அடையாளமாக, பாக்கியத்தின் அடையாளமாக, கஷ்டம் விலகியதின் அடையாளமாக திலகம் இருக்கிறது. எப்பொழுது யாராவது விசேஷ காரியத்திற்காக செல்கிறார்கள் என்றால் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பரிவாரத்தில் உள்ளவர்கள் திலகமிட்டு அனுப்புவார்கள். உங்கள் அனைவருக்கும் திலகம் இடப்பட்டு இருக்கிறது தான் இல்லையா? திலகமிட்டவராக, சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக, உலக நன்மை காரியத்தின் பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்தவராக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? எதிர்காலத்தின் கிரீடம் மற்றும் திலகம் இதே ஜென்மத்தின் பிராப்தியின் பலன் ஆகும். விசேஷமாக பிராப்தி செய்வதற்கான நேரம் அல்லது பிராப்திகளின் சுரங்கத்தை அடைந்ததற்கான நேரம் இப்பொழுதுதான். இப்பொழுது இல்லை என்றால் எதிர்காலத்து பிராப்தியும் இல்லை. வள்ளலின் குழந்தைகளுக்கு வரம் அளிப்பவரின் குழந்தைகளுக்கு இல்லை என்ற ஒரு பொருளே இல்லை என்ற மகிமை இந்த வாழ்க்கையின் மகிமைதான். இருந்தும் எதிர்காலத்தில் இல்லை என்ற ஒன்றோ இருக்கத்தான் செய்யும். தந்தையின் சந்திப்போ இருக்காது இல்லையா? அனைத்து பிராப்திகள் நிரம்பிய வாழ்க்கைதான் ஈஸ்வரிய பரிவாரம். அந்த மாதிரி பரிவாரத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா? நான் அந்த மாதிரி உயர்ந்த பரிவாரத்தை சேர்ந்தவன் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? அவரை மகிமை செய்ய தொடங்கினோம் என்றால் அநேக இரவுகள் பகல்கள் கடந்து சென்றுவிடும். பாருங்கள், பக்தர்களுக்கு கீர்த்தனை பாடி பாடி எவ்வளவு பகல் மற்றும் இரவு கடந்து விடுகிறது. இன்று வரையிலும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் யார் என்ற அந்த போதை மற்றும் குஷி எப்பொழுதும் இருக்கிறதா என்ற கேள்வி எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதா? நினைவு மறந்த நிலை மற்றும் நினைவில் இருப்பது என்ற சுழற்சியில் வருவதில்லையே. சுழற்சியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் தான் இல்லையா? சுய தர்ஷன சக்கரத்தாரை ஆவது என்றால் அநேக எல்லைக்கு உட்பட்ட சுழற்சிகளில் இருந்து விடுபடுவது. அந்த மாதிரி ஆகிவிட்டீர்கள் இல்லையா? நீங்கள் அனைவரும் சுய தர்ஷன சக்கரதாரி தான் இல்லையா? நீங்கள் மாஸ்டர் தான் இல்லையா? மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்திருப்பார். தினசரி அமிர்த வேளையில்
நான் யார் என்பதை நினைவில் வைத்தீர்கள் என்றால் நிரந்தரமாக சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். நல்லது. பாப்தாதா எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்திற்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். எப்பொழுதும் சிரேஷ்ட பரிவாரத்தின் போதையில் இருக்கக்கூடிய பிரபு பரிவாரத்தின் மகத்துவத்தை தெரிந்து மகான் ஆகக்கூடிய அனைத்து பிராப்திகளின் களஞ்சியமான சிரேஷ்ட ராஜ்ய பாக்கியத்தை அடையக்கூடிய பிரபுவின் ரத்தினங்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.